ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். மொறுன்னு மெதுவடை ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல, கோல்டன் ப்ரௌனில். அதுவும் நாளைக்கு சரஸ்வதி பூஜை, விஜயதசமி. கண்டிப்பாக வடை செய்வீங்க. இந்த மாதிரி வடை செய்யணும்னு பார்ப்பீங்க இல்லையா? ஓட்டை கூட இவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவு என்னை படுத்தி எடுத்துருச்சு. கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு. இத்தனைக்கு கிரைண்டரில் தான் அரைச்சேன், பார்த்து அரைச்சேன். அப்படி தண்ணி ஆகிடுச்சுன்னா மாவு உளுந்த மாவு கிரைண்டர்லேயோ மிக்சிலையோ அரைக்கும்போது தண்ணி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றத ஒரு அண்ணா எனக்கு டீ கடை அண்ணா சொல்லி கொடுத்த டிப்ஸை இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க. இந்த மாதிரி எண்ணெய் குடிக்காமல் தண்ணியான மாவு கூட மொறுன்னு எப்படி சுடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கூட எண்ணெய் போடலாம் பார்க்கலாம் வாங்க. இதான் அந்த மாவு. ஸோ இது கூட நான் என்ன போட்டுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு, கடலை மாவு. சரிங்களா? அரிசி மாவு 2 ஸ்பூன் போடுறீங்கன்னா கடலை மாவு 1 ஸ்பூன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரிசி மாவையும் கடலை மாவையும் போட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணியில் நல்லா கையை இந்த மாதிரி நனைச்சிக்கிட்டு ஒரு உருண்டை லெமன் சைஸ்க்கு எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டின்ற பிறகு கட்டை வரலால் இந்த மாதிரி அழுத்திட்டு நடுவில் ஓட்டை போட்டுட்டு நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போடுங்க. போட்ட 2வது நிமிஷமே சங்கு சக்கரை மாதிரி மேலே சுற்றி வரும், ப்ரௌன் கலரில் வரும். இந்த டிப்ஸ் ஓகே தானே? பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலுடைய எல்லா வீடியோவையும் பாருங்கள். சூப்பரான ஆர்டர் எப்படி பண்ணுங்கிற வீடியோவையும் போட்டிருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சந்திரமாமி வெங்காயத்தில், வாழைத்தண்டில், இஞ்சியில் சூப்பராக ரெசிபி சொல்லியிருக்காங்க. அதையும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.